நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துருக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா வடராதி நரசிம்மர் கோயிலுக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு குடவரை கோயிலாகும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலையை குடஞ்சி ஒரு குடவரை கோயிலாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி கிரிவலமும் நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் நீங்கள் சுற்றி வரணுமே இந்த மலையை சேர்த்து தான் சுற்றி வர முடியும். தனியாக கோயில் சுற்றி வர முடியாது, மலையோட சேர்த்து சுற்றி வர முடியும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரத சத்தியம் அன்னைக்கு வருஷத்தில் 2 வாட்டி வந்து சூரிய ஒளி வந்து சாமி மேலே படுமா, அந்த மாதிரி கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, இந்த கோயில் பார்த்திங்கன்னா நரசிம்ம அவதார காலத்தில் அடர்ந்த காடாக இருந்திருக்கு. அப்போ ஜபாலின்ற மகரிஷி வந்து நரசிம்மர் நோக்கி தவம் பண்ணியிருக்காரு. அப்போது அவரோட தவத்தில் பலனான நரசிம்மர் வந்து இறைநினை வதம் பண்ண அதே காட்சியோட உக்கிர நரசிம்மராக காட்சி கொடுத்துருக்காரு. இந்த நரசிம்மருக்கு பார்த்திங்கன்னா நெற்றிக்கண்ணு இருக்கும். இந்த கோயிலில் மூலவர் பார்த்திங்கன்னா சுமார் 8 அடி உயரத்தில் நரசிம்மர் வந்து 4 கைகளோட காட்சி தராரு, சங்கு சக்கரத்தோட. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அருள்மலை நகருக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் இருக்குது. இந்த பக்கம் வந்திங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் இந்த கோயிலை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.